அனைவருக்கும் என் தமிழ் வணக்கங்களை முதல்ல சொல்லிக்கிறேன். பல ஊர்ல இருந்து பல மைல் தூரத்தை கடந்து இங்க வந்துட்டீங்க. உங்க கனவுகளை நிஜமாக்க போகும் ஒரு அற்புத அரங்குக்கு உங்களை வரவேற்கிறேன். லட்சியம் இருந்தால் வெற்றிகள் நிச்சயம். இது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. உங்களோட புன்னகை வெற்றி புன்னகையா மாறணுங்கிறது என்னோட ஆசை. நிறைவேற்றுங்க. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வரும். நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு 4 பதில்கள் இருக்கும். யார் குறைந்த நேரத்தில் பதில் சொல்றீங்களோ 1 கோடி ரூபாய் உங்களோட லாக்கர்ல வச்சு பூட்ட வேண்டிய படம். ரெடி? ஆல் யுவர் ஐஸ் on the computer screen. உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த கேள்வி You can get in. Excuse me? யார் அவரு? வணக்கம், என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் நான் அது மட்டும் இல்லை. எல்லா ஃபீல்டுலையுமே சின்சியராக வேலை பார்த்தா ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் ஆர்மிலையும் போலீஸ்லேயும் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, அஜய் குமார். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு தொழில் பண்றேன். என் தொழில் உயிரை எடுக்கிறது. கண்டுபிடிக்க முடியாத நபர்களை கண்டுபிடிக்கிறது, கொல்ல முடியாத நபர்களை கொல்றது. That's my job. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்களும் எல்லாரும் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. You can get in. ரிசர்வ்ல தான் ஓடுது, ஆனா வண்டி ஓடுது இல்ல. என்ன இதெல்லாம் தேவையா? சும்மாவே கரணா போர் அடிக்குது. ஏதாவது யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன்.
ஹலோ அண்ணே. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. ஓகேண்ணே. தம்பி நன்றி டீ. சரி சார். என்னடா அண்ணன் உன்னை கூப்பிட்டாரு. ஏய், கை எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? பேசுறதுக்கு போது அடிச்சிட்டா இவ்வளவுதான் உன் பலமா? உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் உன் ஆளுங்களையும் காப்பாத்து. நண்பா தலைமுறை காப்பாற்ற என் உயிர் நண்பா. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? முட்டாள், அடிமுட்டாள். நான் கட்டி காப்பாத்துற கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுருக்கீங்க போல இருக்க. ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு போயிருந்தேன் சார். காலையில் லாண்டில் வந்தது. அவன் கை வேற அழுக்கா இருந்து என் சட்டையில் பச்சைக்கு பட்டுச்சு. அதை மடக்கி பின்னிட்டு. அண்ணா யாரு அவன்? அறிவு இருக்கா உனக்கு? அவரை போய் யாருன்னு கேட்டுக்கிட்டு சார் 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும்தானே தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. நம்ம திட்டப்படி பப்ளிக்கா அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்க. கடற்கரை வழியா இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கடத்துறாங்கன்னு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? சிட்டி கடலோர பகுதியை அப்சர்வ் பண்ணுங்க. எஸ் சார். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னமும் போலீஸில் தான் இருக்கேன். இப்போ இன்ஸ்பெக்டர் தான். படே இன்னும் 24 மணி நேரத்துல இவனை அரெஸ்ட் பண்ணி என் முன்னால கொண்டாந்து நிறுத்துறீங்க. எஸ் சார். இவர்களில் முதலில் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பி சீனியர் ஃபீல்ட் ஆபரேட்டிவ் இந்தியன் ரா அண்ணான் தான். சி அர்ஜுன் யா அவங்கள ரெட் ஹேண்டடா பிடிக்கணும், இல்லைன்னா தப்பிச்சிருவாங்க. நான் ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்து தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ பிளான் டு எக்ஸிக்யூட். அண்ட் டி Speak. Target in my sight. Roger that. See you in hell. Head down. மேல போ. It's a drawing. All right. It's all right. எவன் பஸ் இருக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்கிராச்ல இருந்து அவனுக்கு தலையை கொண்டு வரணும். அவனுக்கு லைஃப் பண்றான்.
ஆரம்பிச்சிடலாங்களா? ராஜா கும்பிடுறேன் ராஜா. என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஹலோ, இந்த பானைய நான் உடைக்கிறேன். என்னடா இது? சரி, ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. ஆளும் தெரியாம காலை விட்டோமோ? நான் சொன்னது சரிதானே? ஓகே. குடிக்க தண்ணி கொண்டாமா. Okay. Hey guys. வா வாத்தே. வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க தோரசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ ஏதோ இடத்துல பிறந்த நாம ஒரே நோக்கத்துக்காக ஒண்ணா சேர்ந்திருக்கோம். இது தேடி சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். நம்ம போக போற ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இது சரியா நடந்துச்சுன்னா வில் கண்டினியூ. மும்பை வழியா டர்பனுக்கு போற ஃப்ளைட் டிக்கெட், விசா நம்ம கவர்மெண்டோட ஆர்டர். நீங்க வெப்பன் யூஸ் பண்றதுக்கான பர்மிஷன் எல்லாமே இதுல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பாஸ். இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ? என்னய்யா? காசை குடுறா. இந்த பாரு 601 ரூபா போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணா நீ வச்சுக்க, அந்த 600 கூட. இல்லை சும்மா ஜாலியாக சிரிச்சு பேசின்னு இருப்பேன். என்னை கோவப்படுத்துகிற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு கண்ணெடுத்து சுட்டுருவேன். ரத்தங்கைக்கு செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாமீன் குடு. ஆரம்பிக்கலாமா? எவன் கையாச்சும் பொருள் எடுக்க போச்சு, இவன் போனமாயிடும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ரிலாக்ஸ் பாய்ஸ், ட்ராப் தி கன்ஸ். எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க, உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். விட விட விட. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒன்னா சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவோம். सब साथ में चढ़ेंगे. ஏய், போறா போடா. இந்த குரங்க விட கொஞ்ச நேரத்துல ஊர போர்க்களமாக்கிட்டாங்களே. ஐயோ, ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஆத்தா காலியத்தா, கதவை திறந்து விடு. ஆத்தா கதவை திறந்து விடு. அட கொடுங்க. Flashback. Pen down.
2 புல்லட்ட நெஞ்சில இறக்குனா ரத்தம் உறைஞ்சு செத்துருவேன் நினைச்சியா? போ மேல போ. திரும்ப ஸ்பீக். ஏன் எதுக்கு பிளான மாத்தணும்? சார் சத்யா சார் என்ன நம்புங்க சார். அதனால தான் சார் இது உங்ககிட்ட இப்படியே சொல்லணுங்க. Follow my commands. ஆடியன்ஸ் ஓட் பேட் எடுத்துக்கங்க. உங்களுக்கான கேள்வி இது. And your time starts now. தங்கத்துக்கு எப்பவுமே பெரிய விலை இருக்கு. ஆனா அது எடுக்கிற கைகளுக்கு பின்னால பெரிய சரித்திரமே இருக்கு.俺の親父は怒ってるよ。おめえ魚の匂いすんぞこれ。தம்பி ஷெட்டிபாக்கு சூடா டீ கொண்டா. பம்பாயில எல்லாரும் உங்களுக்கு சலாம் வைக்கிறாங்க. ராக்கி ஒருத்தனை தவிர. ராக்கி உங்க இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். பாதி பாதி பங்கு கெட்டுற போறான். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். మీరు ఎవరు ఎందుకు వచ్చారో ఎవరు పంపాడో ఏం తెలియకుండానే ఇంత జరిగిందో తెలుసుకుంటాగా అప్పుడు మాత్రం ఎలా ఉండదు. அர்த்தமில்லாத உங்க வாழ்க்கை இப்போ இந்த பிரபஞ்ச. ஆமா, யார் நீ? நீ வில்லத்தனம் பண்ணணும்னா உனக்கு 4 அடியாளுங்க வேணும். ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? ரத்தின காப்பாளனை கொக்கரிக்கிற அந்த குட்டி பூச்சி உனக்காக தான் பேச வந்திருக்கா. செய்யறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியெல்லாம் காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவார் இல்ல? இப்ப என்ன அவனை தூக்கிடலாமா? நான் வரல, நீ போ. ஏய் விளையாடுறியா? எவ்வளவு பெரிய ஆளு. முதல்ல ட்ரை பண்ணி பாரு டார்லிங். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? என்னாச்சு? ரைட்டு விடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறானுங்க. சும்மா உன்னையே சுத்தி
சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப. ஏன் என்னடா சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா? இவங்களை என்ன 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 பண்ணலாமா? நீ எதையும் செஞ்சு கெடுக்கிற. Twinkle, twinkle, little star. இது நான் ஒரு அத்லெட்டா இருந்ததுனால அசால்ட்டா தப்பிச்சு விட்டேன். இது ஒரு சாதாரண ஆளா இருந்தா என்ன இருக்கும்? கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களா?